எம்பி, எம்எல்ஏக்கள் மீதுள்ள 216 வழக்குகளை சிறப்பு நீதிமன்றங்கள் விரைந்து முடிக்க வேண்டும். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மாநிலங்களில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விரைந்து முடிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவத்சவா, நீதிபதி ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் அரசு பிளீடர் எட்வின் பிரபாகர், காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர். முனியப்பராஜ், நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீநாத் ஸ்ரீதேவன் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 2025 செப்டம்பர் 30 வரை முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மீது 216 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தமிழ்நாட்டில் 193 வழக்குகளும், புதுச்சேரியில் 23 வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள், உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இடைக்கால தடை உத்தரவுகளால் பல வழக்குகள் விசாரிக்கப்படாமல் உள்ளது. எனவே எந்த வழக்குகளில் உயர் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது என்பதை உயர் நீதிமன்றம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பட்டியலாக தாக்கல் செய்ய வேண்டும். இடைக்கால தடை உத்தரவு இல்லாத வழக்குகளை விசாரணை நீதிமன்றங்கள் விரைந்து முடிக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கும் மேல் நிலுவையில் உள்ள வழக்குகளின் விசாரணையை தேவையில்லாமல் தள்ளி வைக்காமல் விசாரித்து முடிக்க வேண்டும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படாத வழக்குகளுக்கு முன்னுரிமை அளித்து விசாரணை நீதிமன்றங்கள் விசாரிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் உயர் நீதிமன்றம் கண்டிப்புடன் இருக்கப் போவதாக சொல்கிறது. குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டவுடன் சாட்சி விசாரணையை தொடங்க வேண்டும். சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தால் விசாரணையை தள்ளி வைக்காமல் சாட்சியத்தை பதிவு செய்ய வேண்டும். நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் டிஜிட்டல் வசதிகள் இருந்தால் வழக்குகளை விரைந்து முடிக்க முடியும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். எனவே இது குறித்து உயர் நீதிமன்றத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு உயர் நீதிமன்ற பதிவாளர் ஜெனரல் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை போல் கீழமை நீதிமன்றத்தில் பல ஆயிரம் வழக்குகள் தடை உத்தரவால் நிலுவையில் உள்ளன. இதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வழக்காடிகளின் வேண்டுதலாக இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்தது போல் வாரம் ஒரு நாள் அந்த வழக்குகளை பட்டியலிட்டு நடத்த வேண்டும். இந்தியாவில் சிட்டிங் மற்றும் ஃபார்மர் எம்பிஸ், எம்எல்ஏ மீது தொடர்ச்சியாக உள்ள குற்ற வழக்குகளின் நிலை 2023 ஜனவரிக்கு முன் எம்பி, எம்எல்ஏ மீது 4697 வழக்குகள் நிலுவையில் இருந்ததாக அறிக்கை உள்ளது. 2023 வருடத்தில் 2018 வழக்குகள் முடிந்த நிலையில் அதே ஆண்டில் புதியதாக 1746 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதன் பேரில் 2024 ஜனவரியில் எம்பி, எம்எல்ஏ மீது 4474 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அதிகாரமற்ற தகவல் தெரிவிக்கிறது.